वागर्तौ विव सम्प्रक्तौ वागर्थो प्रतिपद्धये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் வாளமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று பேரறியாத பெரும் சுடர் ஒன்று பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. ஐந்தாம் தந்திரம் வகுப்பு 9. ஐந்தாம் தந்திரம் முழுவதுமாக சிவஞான கலை என்று அறியப்படுகிறது. இதில்தான் சிவஞானத்தை பற்றியும் அதில் முக்கியமாக வரக்கூடிய ஞான பாகத்தை பற்றியும் இன்று நாம் ஆராயப் போகிறோம். எனவே இன்று வகுப்பு 9 ஞானம். ஞானம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. எப்படிப்பட்ட அறநெறி நாட்டில் இல்லை? ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. சமயமும் நன்றன்று. எந்த சமயம் நன்றன்று? ஞானத்தின் மிக்க சமயமும் நன்று அன்று, நல்லதில்லை. மிக்கவை நன்முத்தி நல்காவாம். ஞானத்தை தவிர, சிவஞானத்தை தவிர மற்ற எந்த சமயமோ எந்த நெறியோ உங்களுக்கு முக்தியை கொடுக்காது. திருமூலர் அடித்து கூறுகிறார், ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம். நன்முத்தி நல்கலாம் என்ன செய்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்தனோட குறிக்கோளை நீங்கள் அடைய முடியாது. தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய எல்கையை நீங்கள் சென்று அடைய முடியாது. எப்போ அடைய முடியாது? ஞானத்தை பின்பற்றவில்லை என்றால், ஞான நெறியை பின்பற்றவில்லை என்றால் அடைய முடியாது. சரியை கிரியை யோகம் நீங்கள் என்ன பண்ணாலும், தர்மார்த்த காம என்ன பண்ணாலும் மோட்சம் வராது. சரியை கிரியை யோகம் தங்களை எங்கே எடுத்துச் செல்வது? எது எடுத்துச் செல்லும் என்றால் ஞானம், சிவஞானம் தான் எடுத்துச் செல்லும். அதைத்தான் இன்று நாம் ஆலோசிக்கப் போகிறோம். அப்படி ஞானத்தை அடைந்து சென்றவர் சரியை கிரியை யோகம் என்ற 4 படிநிலைகளை கடந்து அந்த ஞானம் என்ற நிலையில் நின்றவர் எப்படிப்பட்டவர்? நரரின் மிக்காரே. மனிதர்களிலெல்லாம் உயர்ந்த மனிதர்கள், நரர் என்ற மனிதர்கள், நரரிலெல்லாம் மிக சிறந்த மனிதர்கள், ரோல் மாடல், மாண்புமிக மனிதர். எனவே ஞானத்திற்கு மேலான அறநெறி உலகத்தில் இல்லை, நாட்டில் இல்லை. ஞானத்திற்கு மேலாக தன்னை கருதும் சமயம் யாதேனும் இருக்குமானால், அங்கு எப்படிப்படி ஏதாவது ஒரு சமயம் இருந்துச்சுன்னால் அது நல்ல சமயமாகாது. ஞானத்தின் நீங்கிய ஞானத்தை தவிர எந்த சாதனங்களும் முக்தியை தரமாட்டா. எனவே ஞானத்தில் சிறந்தவர்களே மக்களுள் சிறந்தவர்களாவார். அடுத்த பாடல் அடுத்த பாடல் இல்லை, இந்த நெறின்னு சொன்னார் இல்லையா, ஞானத்தின் மிக்க அறநெறின்னு, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அருமையான ஒரு வரி போட்டிருக்காருங்க, 2 வார்த்தையை போட்டிருக்காரு. அறநெறி அடைமொழியை போட்டு ஒரு வார்த்தையாக அறநெறின்னு போட்டிருக்காரு. அதை பார்ப்போம். இந்த நெறினாலே சைவத்தில் நம்ம ஞான சம்பந்தம் தான் ஆரம்பித்து வச்சார். முதல் பதிகத்திலேயே தோடுடைய செவியன் பதிகத்தில் திருக்கடைக்காப்பில் அந்த நெறிகளை பற்றி கூறுகிறார். அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. பெருநெறிய பிரமாபூரம் பெருநெறிய பிரமாபூரம் மேவிய பெமான் இவன் தன்னை ஒரு நெறிய
மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அருநெறி, பெருநெறி, ஒரு நெறி, திருநெறி நாளும் போட்டிருக்காரு. அருநெறி, பெருநெறி, ஒரு நெறி, திருநெறி எல்லாம் சமய நெறி, சைவ சமய நெறி, ஞான நெறி. எனவே இதையே இந்த கருத்தையே திருமூலரும் மற்றொரு பாடலில் கூறுகிறார். திருநெறியாவது சித்து அசித்து அன்றி, திருநெறியாவது சித்து அசித்து அன்றி, பெருநெறியாய பிரான் தன்னை. இருக்கிறதுக்கெல்லாம் பெரிய நெறி என்ன? பிரான் சிவபெருமான். பெருநெறியாய பிரானை இணைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும். அவரை போய் சேர்றதுக்கு என்ன நெறி வேணும்? குரு நெறி வேணும். எனவே குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும். அது எப்படிப்பட்ட நெறி என்றால், இது ஒரே ஒரு நெறிதான் உண்மையான ஞான வழியில் தங்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அறநெறி. ஒரு நெறியாக ஒன்றாண்டம் வேதாந்தமே சொல்லுதுன்னு திருமூலர் சொல்றார். அப்போ வேதங்களும் அதைத்தான் கூறுகின்றன, திருமுறைகளும் அதைத்தான் கூறுகின்றன, ஞான சம்பந்தரும் அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஞான நெறியாகிய அறநெறி அது பெரிய அருநெறி. அருநெறிய மறைவல்லவென்றால் வேதத்தை கூறிய பிரம்மன். எனவே முனியகன் தனி மறைவல்ல முனியகன் பை பிரம்மபுரம். அருநெறிய அங்கு தாமரைகள் மலர்ந்து உள்ளன. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் ஏவிய. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பெருநெறிய பிரானை நினைந்துன்னு சொன்னார் இல்லையா திருமூலர் இந்த பாட்டில். அதே மாதிரி பெருநெறிய பிரமாபுரம் ஏவிய பெமான் இவன் தன்னை. இவரை பற்றி நீங்கள் பாடின பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு என்னடா ஆகும்னா, அவர் எப்படி பாடியிருக்கார் பாருங்க. திருஞான சம்பந்தர் ஒரு நெறிய மனம் வைத்துனர், அங்கிட்டு இங்கிட்டு ஒன்றும் கிடையாது, ஒரே ஃபோக்கஸ், ஒரே ஃபோக்கஸ், ஒரு நெறி. அந்த ஒரு நெறியை தான் பின்பற்றினோம். இதை நீங்களும் பின்பற்றினீர்கள் என்றால் என்னடான்னா, திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்தல். சஞ்சித கர்மெல்லாம் தொலைஞ்சிச்சுன்னு எளிதாமே. அப்போ இந்த அறநெறியாவது ஞான நெறி. அதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சித்தும் அசித்துமாய், ஜடம் என்பது அச்சித்து, சைத்தன்யம் என்பது சித்து, ஜடம் என்பது உடல், ஆன்மா என்பது சைத்தன்யம். எனவே பசு பாசம் என்ற பாசம் என்பது ஜடம், பசு என்பது அது ஆன்மாவாகிய நாம் சைத்தன்யம். ஸோ இந்த இரு திறப்பட்டு நிற்கும் உலகத்தை நினையாமல் அவை அனைத்தையும் கடந்து நிற்கும் சிவபெருமான் ஒருவனையே நினைந்து பெறுகின்ற ஒரு நெறியே அறநெறி என வேதாந்தம் ஒருதலையாக அறுதிட்டு கூறும் என்று இறுதியாக கூறுகிறார் திருமூலர் இந்த பாட்டில். எனவே அந்த அறநெறியாகிய ஞான நெறியைத்தான் இந்த பாட்டில் மிக்க புகழ்ந்து, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. சரி, வேற என்ன பார்ப்போம். ஞானத்தால், இது சித்தியார், ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள். இப்போ சொன்னோம் இல்லையா, வேதம் திருமூலர்னு சொல்லியிருக்காரு, ஞானசம்பந்தர்னு சொல்லியிருக்காரு, அதையே சிவஞான சித்தியாருன்னு சொல்லுது. ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்லாங் எல்லாமே சொல்லுது. ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல. அப்படி இல்லைப்பான்னு சொல்றவங்களாம் என்னவா? ஊனத்தார் என்கடவர், அவன் என்ன போய் சேரும், அவங்களுக்கெல்லாம் என்ன கதியாக போகுது அப்படிங்கிறது அல்லவா? அப்படி இல்லைன்னு அதை மாற்றி சொல்லுகிறவர்கள் அவங்களுக்கு என்னத்தை சொல்றது? என்கடவர். ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார்னு சொல்லிவிட்டார். ஊனத்த ஸ்பெஷலி ஏபிள்டு, டிப்ளமேட்டிக்கலி கரெக்டாக சொல்லணும் இல்லையா? ஸ்பெஷலி ஏபிள்டு, அதில் அதானே? ஆமாம். ஊனத்தார் என் கடவர்.
அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம். பந்தம் எப்படி வருது? அஞ்ஞானத்தால் வருது. அதே மெய்ஞானத்தால் சூரியனை கண்ட பனி மறைந்து போவது போல அந்த அஞ்ஞானமாவது போய்விடும். அலர் கதிர் முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தம் வரும் முக்தி ஆகும். எனவே ஞானத்தால் வீடு. ஞானத்தின் மிக்கவை எவை? ஞானத்தை மிக்கவை நன்முத்தி நல்காவம்னு சொல்கிறார்கள. ஞானத்தின் மிக்கவைன்னா இப்போ என்னென்னமோ செய்கிறோம். நம்ம விரதம் இருக்கிறோம், என்ன பட்னி போடுறோம், என்னென்னமோ செய்கிறோம், கிரிவலம் போகிறோம். நான் வெஜிடேரியன், நான் அப்புறம் என்ன இன்னொன்று இருக்கேன், அதானே வேகன். அதோட ஒரு தாண்டி நான் வேகன். நான் வந்து எல்லாம் வீகனா? ஆமாம் வீகன், சரி கரெக்ட், வீகன். வீகன் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் பொது அறங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து முக்தியை நல்காது. அதெல்லாம் முக்தியை நல்குச்சுன்னா யானை, மான் போன்ற வீகன் எல்லாம் என்னைக்கோ பெரிய ஞானியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ எனவே ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவான். அதே போல் சரி, பொது அறங்கள் தான் நல்காது. சிறப்பு அறங்கள் எப்படி? டெய்லி நான்லாம் பூஜை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நீ 1000 தான் பண்ணாலும் இந்த ஞான நெறியில் நின்று சிவபெருமானை சிவோகம் என்ற பாவனையில் ஒன்றினால் தவிர நீ என்னத்தை தான் குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும், நீ என்ன பூஜை பண்ணாலும் உன்னுடைய மனது அந்த நீ செய்கிற பூஜையில் நிலைத்து நின்று பெருமானுடன் இரண்டரை கலக்கவில்லை என்றால் பொது அறங்களும் முக்தியை நல்கா, சிறப்பு அறங்களும் முக்தியை நல்கா. அவை தாமே ஞானமாய் நின்று வீடு பேற்றினை தரா. நான் 10 வருஷமாக யோகம் செய்கிறேன் சுவாமி. திருவண்ணாமலையில் வந்து நான் ரமணாசிரமத்தை சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் யார் என்று 40 வருஷமாக நான் கேள்வியை கேட்டுக்கொண்டு இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? இல்லை சாமின்னா. அதுதான் இங்கே சொல்கிறார் அவர். ஞானத்தின் என்ன நித்திய நைமித்திய கர்மங்களாகிய ஞானத்தை உணரும் பக்குவத்தை உண்டாக்குவது என்று அவை தாமே ஞானமாய் நின்று வீடு பேற்றினை தரா. சரி, இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது பாட்டு இருக்கு இல்லையா? கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், பட் இட்ஸ் ஈஸி. நல்ல ஒரு பெரிய மலையவே கொண்டு வந்து ஒரு கடுகுல திணிச்ச மாதிரி திணிச்சு வச்சிருக்காரு இந்த பாட்டில். சத்தம் மனமும் தகுமனம் வைத்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. என்ன புரியுது? என்ன புரியுது? சத்தமும் சத்தமனமும் தகுமனம் வைத்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமேங்கிறார். இதுக்கெல்லாம் இறைவன் அருளால் இதற்குரிய இந்த நாம் ஆங்கிலத்தில் கூறுவது போல பேக்ரவுண்டு கொஞ்சம் இருந்தால் தான் இதெல்லாம் புரிய முடியும். இப்போ இந்த சத்தம்னு அவர் சொல்றாருல, அந்த ஒரு வரியில் அவர் என்ன சொல்றாருன்னா, சப்த ஸ்பரிஷ கந்த ரூப ரசம்னு சொல்லுவோம். சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம்னா அந்த சப்தம் என்கிற முதல் வரியை எடுத்து இப்படி அந்த சத்தம் அப்படிங்கிறதுல இந்த 5 அடங்கும். அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் அப்படியே மெதுவாக அங்கே கொண்டு வர்றார். அந்த 24 தத்துவங்களை கொண்டு வர்றார். முதல்ல 20 தத்துவத்தை இந்த சத்தம் என்கிற ஒரு வார்த்தையில் சப்தம், சப்த ரூப ரச கந்த, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என தமிழில் கூறுவது போல் இந்த சத்தமம் என்ற ஒரு வார்த்தையில் அவர் இந்த 20 தத்துவங்களை கொண்டு வருகிறார். என்ன 20 தத்துவங்கள்? 5 தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாகிய 5, கர்மேந்திரியங்களாகிய 5, ஞானேந்திரியங்களாகிய 5. இதற்கு மேலாக மனோபுத்தி அகங்கார சித்தம் என்ற 4ஐயும் சேர்த்து 24 தத்துவங்களை அவர் கூறி இந்த 24 தத்துவங்களையும் கடந்து இவற்றிற்கு ஆதாரமாகிய மூலப்பொருளாகிய இறைவனை அறியும் மார்க்கம் ஞான மார்க்கம், அதே சன்மார்க்கம். அதுதான் அந்த பாட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இதை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். சப்த ஸ்பரிச ரூபரச கந்த ஆகிய 5ம் பஞ்ச தன்மாத்திரைகள்.
அதாவது இது இல்லைனாக்கா நாம் ஐம்புலன்கள் இருந்தாலும் அந்த தன்மாத்திரைகள் இல்லை என்றால், தன்மாத்திரைகளாகிய பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு கண் இருந்தாலும் பார்க்க முடியாது, காது இருந்தாலும் கேட்க முடியாது, மூக்கு இருந்தாலும் நுகர முடியாது, உங்களுக்கு இந்த தோல் இருந்தாலும் அதில் அந்த சென்ஸ் ஆஃப் டச் என்கிற நீங்கள் உணர முடியாது. அதுதான் இந்த இது எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னா, உங்களுடைய கண் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அந்த உணரக்கூடிய மூளைக்கு அதை எடுத்துட்டு போய் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா தன்மாத்திரைகளாகிய இந்த ஐம்புலன்களின் நுண் வடிவம் அது போய் கனெக்ட் பண்ணுது. பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை தவிர ஞானேந்திரியங்களாகிய 5 ஞானேந்திரியங்கள் என்றால் தங்களுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதல்ல, இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய, அதுதான் ஞானம். இன்ஃபர்மேஷன். இங்கே ஞானம் என்றால் ஞானேந்திரியம் என்றால் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. கண்ணு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, காது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, இந்த நாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள். அதே மாதிரி கர்ம இந்திரியங்கள், காலில் நடக்கிறோம், கைகளால் வேலைகளை செய்கிறோம், இப்படி. ஆனால் நாக்கு தான் ரெண்டுக்குமே வரும். அதாவது கர்மேந்திரத்திலையோட ஞானேந்திரத்திலையும் வரும். ஏன்னா நாக்கு பேசுகிறது அல்லவா, எனவே அது கர்மேந்திரியமாகவும் அறியப்படும், சுவைப்பதால் அது ஞானேந்திரியமாகவும் அறியப்படுது. எனவே இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் அனைத்தும் சேர்ந்து 20. இதை தவிர்த்து நமக்கு மனோபுத்தி அகங்கார சித்தம் என்று கூறுகிறோம் அல்லவா, இந்த 4ம் சேர்ந்து 24 தத்துவங்கள். இவை அனைத்தையும் இவற்றை கடந்து அந்த கடைசி வரியில் சொல்றார் பாருங்க, சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. இந்த சத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த 20 தத்துவத்தில் ஆரம்பிச்சு அந்த 4 தத்துவம் அவற்றினால் விளையும் மனோபுத்தி அகங்காரம், சிந்திக்கும் சித்தம், மனம், உணர்வு, அகந்த என்ற அகங்காரம் என்றால் நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா. என்னை நான் என்றால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது, நான் எப்படிப்பட்டவன், எப்படியானவன், அது உண்மையான நான் அல்ல. நான் என்று நான் நினைத்து கொண்டிருப்பது உண்மையான நான் அல்ல. இதை நாம் பல முறை சிந்தித்துள்ளோம். எனவே அதில் இப்பொழுது நாம் நேரம் செலவழிக்க தேவையில்லை. நாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நாம் எப்பொழுதும் அது நிலையானது அல்ல. 5 வயசுல நான் என்று நினைத்து கொண்டிருந்த நான் 10 வயசுல அது இல்லை. 10 வயசு நான் வேறு, 15 வயசு நான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நான் வேறு, 20 வயசில் நினைத்து கொண்டிருந்த நான் வேறு, இப்படியாக அந்த நான் வேறு 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 வேறாக மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அந்த அகந்தையும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கும் நானும் நான் அல்ல. அதுதான் இங்கே சொல்றார். மனோபுத்தி அகங்காரம் சித்தா, சங்கரர் சொன்னார்ல, இவையெல்லாம் நான் அல்ல. இந்த 20 தத்துவங்களும் நான் அல்ல. அவையோடு சேர்ந்த மனோபுத்தி அகங்காரம் சித்தம் என்கிற அவையும் நான் அல்ல. மனோபுத்தி அகங்கார சித்தானினா. அப்ப நீ யாருடா? சிதானந்த ரூபம் சிவோகம். சிவோகம் இந்த அத்தியாயம் பூரா சிவோகம் நிறைய வரப்போகுது. அந்த ஒரு ஆதிசங்கரர் சொன்னது நிறைய வருங்க. ஸோ சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே, அதுதான் இங்கே. இந்த 3ம் சித்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே, ஞான மார்க்கமே. அப்புறம் இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 நம்ம சித்தாந்தத்தில் சொல்லுவோம். இந்த ஆன்ம தத்துவங்கள் ஆகிய 24உடன் நாம் சித்தாந்தத்தில் என்ன சேர்க்கிறோம் என்றால், வித்யா தத்துவமாகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற வித்யா தத்துவம் 7ஐயும், சிவ தத்துவமாகிய சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம், சக்தி, சிவம் என்ற 5 தத்துவங்களையும் சேர்த்து அந்த ஆன்ம தத்துவங்களாக 24உடன் சேர்க்கும்போது நமக்கு 36 தத்துவங்கள் கிடைக்கின்றன. எனவே இந்த பாடலின் 2வது பாடலின் கூற்றுப்படி இந்த வேதாந்தம் படி 24 தத்துவமானாலும் சரி, சித்தாந்தப்படி 36 தத்துவமானாலும் சரி, இவற்றையெல்லாம் கடந்தவர், இதையெல்லாம் கடந்து இவையெல்லாம் நான் அல்ல, நான் மனதல்ல, நான் புத்தி அல்ல, நான் சித்தம் அல்ல. சித்தம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இப்போ மனசுக்கும் புத்திக்கும் என்ன சாமி? புத்திக்கும் சித்தத்துக்கு என்ன சாமி? மனசுன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ புத்தியும் சித்தம் என்ன சாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லிடலாம். நம்ம வழக்கத்தில் நாம் கூறுவது அவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு அப்படிங்கிறோம். யாராவது தவறுதலான செயல் செய்தால் நம்ம என்ன கூறுகிறோம்? புத்தி பேதலித்து விட்டது என்று கூறுகிறோம். அதை ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்லி டாஸ்மார்க் பக்கம் போகாத, அங்கிட்டு போகாது, இங்கிட்டு போகாதுன்னு சொல்லி புத்தி பேதலிச்சு போச்சுன்னா கொஞ்சம் ஏதோ சரி செய்யறதுக்கு வழி இருக்கு. ஆனால் இந்த புத்திக்கு அடிப்படையாக இருக்கிற சித்தம் இருக்கிற சித்த சுவாதீனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்த சுவாதீனம் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எங்கே கொண்டு போனோம்?
கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போகணும். சித்த சுவாதீனம் போச்சுன்னா அப்போ அடிப்படை என்னது? சித்தம். ஆனால் நீயும் சித்தமா? அதுவும் இல்லை. இவற்றையெல்லாம் கடந்து எதுக்கு எதுக்காக அந்த ஒரு இவை ஒன்றும் நாம் அல்ல, நான் மனதல்ல, நான் சித்தமல்ல, நான் புத்தி அல்ல, நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நானும் நான் அல்ல, இந்த ஸ்தூல உடம்பும் நான் அல்ல, சூக்ஷ்ம உடம்பும் நான் அல்ல, கர்மேந்திரியங்களும் நான் அல்ல, ஞானேந்திரியங்களும் நான் அல்ல, தன்மாத்திரைகளும் நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நேத்தி 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 நேத்தி, நாட் திஸ் நாட் திஸ் நாட் திஸ் என்று கூறி இறுதியாக நாம் நான் தான் என்று உணர்கிறோம் அல்லவா? அதைத்தான் இங்கு கூறுகிறார். சத்தம் கடந்த சத்தம் என்கிற என்ன பாட்டு பாருங்க, இந்த உலகத்தையே விளம்பரம். அடுத்தது அதுதான். அப்படியெல்லாம் கடந்து வந்தா என்னடா ஆகும்னாரு? சிவோகம் எய்தும்ங்கிறார் 3வது பாட்டுல. நேயமும் பெற்றிடும் தானேங்கிறார். அருமை அருமை வார்த்தையெல்லாம் அருமை அருமை. அப்பா, அந்த நேயம்ங்கிற வார்த்தையில பெரிய ஒரு தத்துவத்தை வைக்கிறார். சிவோகமத்தில் பெரிய தத்துவத்தை வைக்கிறார். தன்பால் உலகம் தனக்கு அருகாவதும் பெரிய தத்துவம். அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன. இதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? தன்பால் உலகம். நம்ம எல்லாம் பிறக்கும் போதே நமக்கு என்று ஒரு உலகத்தோடு பிறக்கிறோம். அதாவது சம்ஸ்காரம் வாசனை என்று கூறுவார்கள். நமக்கு என்று உலகத்தோடு ஜீவனது சித்தத்தில் உள்ள சங்கல்ப உலகம் என்று அதை நம் டெக்னிக்கலாக கூறலாம். நாம் பிறக்கும்போது நம்முடைய சஞ்சித கர்மாவை பற்றியோ, நாம் எடுத்துக்கொண்டு வந்த பிராரப்த கர்மா இருக்கிறது அல்லவா, ஒரு கைப்பிடி, அதை பற்றி நாம் ஒரு உலகத்துடன் நாம் பிறக்கிறோம். நம்ம வரும்போதே நமக்குள்ள ஒரு உலகத்தை கொண்டு வர்றோம். இப்போ அந்த உலகத்தை கொண்டு கொடுத்தது யாரு? சாமி கொடுக்குறார். அதாவது நமக்கு ஒரு உடலை கொடுத்து, அந்த உடலில் நாம் பிறவி எடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, உலகத்தில் நாம் அனுபவங்களை பெற்று கர்மங்களை தீர்த்து முக்தி பெறுவதற்காக இறைவன் கொடுத்த செய்த மாபெரும் கருணை இது. மாபெரும். அதுதான் இங்கே கூறுகிறார். தன்பால் உலகம். சரி, இவ்வளவு நீ போய் இப்போ தீர்த்துட்டு வா, ஏன்னா இதுக்குள்ளே முடிஞ்சா எல்லாத்தையுமே கதையும் முடிச்சுட்டு வா, உன்னுடைய பழைய கர்மம் எல்லாம் அப்படின்னு சொல்லி தன்பால் உலகம் என்று இறைவன் அதை கொடுக்கிறார். அப்புறம் என்ன கொடுக்கிறார்? தனக்கு அருகாவதும். நமக்கு வேண்டிய சுற்றுப்புற சூழ்நிலைகள், நமக்கு கொடுத்த உலகம், நமக்கு நம் உள்ள அளிக்கப்பட்ட அந்த உலகம், அந்த உலகத்தில் நடப்பட்டுள்ள செடிகள் கொடிகள் இவையெல்லாம் நன்றாக வளர்வதற்கான சரியான சுற்றுப்புற சூழ்நிலை, ஒரு கரெக்டான ஃபேமிலி. சரி, புரியுதுங்களா? அதாவது ஒரு நல்ல ஒரு கர்மங்கள் செய்த, ஆன்மீகத்தில் பல பிறவிகளில் முன்னேற்றம் அடைந்த ஒரு ஆன்மாவை கொண்டு ஒரு பிரிமிட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு மிராண்டி மனிதனின் வயிற்றில் போட முடியாது. எனவே அதற்குரிய சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதற்கு தகுந்த பெற்றோர்கள், அதற்கு தகுந்த சுற்றுப்புற சூழ்நிலை, இவையெல்லாம் யார் அருள்வது என்றால் இறைவன் அருள்கிறார். அன்பால் அருள்கிறார். தன்பால் உலகம், என்னுடைய உலகமும் நான் எடுத்து வரும் அந்த உலகம் விரிவடைந்து நான் முக்தி அடைவதற்கு தேவையான அதற்கு சாதகமாக உள்ள அருகாமையில் உள்ள அந்த சூழ்நிலைகளும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அன்பால் எனக்கு அருளி செய்தனன் இறைவன். அப்படி அருளி செய்தனால் எனக்கு அந்த ஞான வழியில் சென்று சிவோக பாவனை ஏற்பட்டது. சிவோக பாவனை என்றால் சிவோகம், அகம் சிவக, அதாவது ஆன்மாவில் உள்ள சிவன். நான் இந்த ஜடமாகிய உடல் அல்ல, நான் அந்த ஆன்மாவின் ஒன்றி இருக்கிற நான் சிவன். எனவே இந்த ஆன்மாவானது சிவத்தை போய் சேரும் பொழுது சிவோகம் என்ற நிலை எய்தும், ஞான நிலை எய்தும். அப்படி அந்த நிலை எய்தினால் நேயமும் பெற்றிடும் தானே. இந்த நேயமும் பெற்றிடும்னாக்கு அது என்ன அர்த்தம்னா, அதை வேதாந்தம் அந்த சொற்களில் என்ன கூறுவார்கள் என்றால் திரிபுட்டி என்று கூறுவார்கள். அப்படி என்றால் ஞாதா கியான் கே, அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். இப்பொழுது இந்த அறியப்படும் பொருள் என்பது ஞே.
ஞேயம், அதுதான் இங்கே கூறுகிறார். அப்போ இப்போ 3 பேர் இருக்கோம். இப்போ நான் ஒரு பொருளை பார்க்கிறேன் என்றால் அந்த பார்க்கப்படும் பொருள் நான் பார்ப்பவன். அந்த பொருளை நான் அறிகிறேன் என்றால் நான் அறிபவன், அது அறியப்படும் பொருள். அந்த அறியப்படும் தன்மையானது செயலானது அறிவு. இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த நிலை முக்தி நிலை. நேயமும் பெற்றிடும் தானே. நேயம் என்றால் அறியப்படும் பொருள். இங்கு அறியப்படும் பொருள் சிவபெருமான், பரம்பொருள். இதுவரை சரியை கிரியை யோகங்களில் நாம் அவருடன் வேறாக நின்று அவரை பூஜித்து அவர் வேறு நான் வேறு என்று ஒரு நிலையில் இருந்து அவரை பூஜித்து அறிபவன் அறியப்படும் பொருள், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், பூஜை செய்யப்படும் கடவுள் பூஜை செய்கிறவன், இப்படி வேறுபட்ட நிலையில் இருந்து சரியை கிரியை என்ற நிலைப்பாடுகளில் இருந்த நாம் யோகத்தை கடந்து ஞான நிலையில் வரும்போது இவை எல்லாம் அனைத்தும் மறைந்து போய் அந்த நேயம் பெற்றிடும் தானே அந்த அறியப்படும் பொருளை பெற்றவனாவான். அறியப்படும் பொருளாவது பரம்பொருளாகிய பராத்பர பரமேஸ்வரர். தன்பால் உலகம் தனக்கு அருகாவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன. இதுல ஒரு சூக்ஷ்மம் வச்சிருக்காரு. இப்ப இந்த சிவோகமும் நேயமும் யாருக்கிட்ட வரும்ன்றார். இப்போ நீ எனக்கு இந்த சங்கல்ப உலகம் என் உள் வைத்து என்னை அனுப்பியிருக்கிறாய். எனக்கு நீ இந்த சாதகமான சூழ்நிலைகளை செய்து கொடுத்திருக்கிறாய். இது அனைத்தும் நீ செய்தது என்று தன்முனை பற்று அனைத்தும் இறைவன் செயலே என்று உணர்ந்தவர்களுக்கு அதைத்தான் சொல்றார் இங்கே. தன்பால் உலகம் தனக்காவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் இறைவன் அருளால் எனக்கு கிடைத்தன என்ற ஞானம் வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிவோகமும் நேயமும் கிடைக்கும். முக்கியமான கருத்து இந்த பாட்டுல. ஆவன என்பார்கள், அவங்க சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இது இறைவன் கொடுத்தது என. இந்த இறைவன் கொடுத்த உடல், இந்த இறைவன் கொடுத்த உலகம், இந்த இறைவன் கொடுத்த பெற்றோர்கள் அனைத்தும் இறைவன் செயலே. நான் இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்கிறேன் என்றால் அது இறைவனுடைய கருணையை தவிர என்னுடைய முயற்சி இருந்ததை தவிர இறைவனுடைய கருணை இல்லை என்றால் இது நடந்திருக்க. இந்த எந்தெந்த நிலைப்பாட்டில் நீங்கள் நிற்கிறீர்களோ அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் நிற்பதற்கு இறைவன் அருள் செய்துள்ளான், அவனுடைய அன்பே காரணம் என்று உணர்ந்து அவனுடைய திருவடியில் சரணாகதி அடையும் பொழுதே என்ன கிடைக்கும் என்றால் அந்த சிவோகமும் நியாயமும் என்ற நிலைப்பாடுகள், அந்த முக்திக்கு சேர வேண்டிய வழிகள் கிடைக்கும். முக்கியமான பாட்டு. வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்வாடும் வாய்.